உதயம் சோத்து நேயர்களுக்கு அன்புடன் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இல புகழேந்தி இணைந்திருக்கிறார். அவர்களோடு பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் 41 பேர் மரணம் அடைந்தார்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி. அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரடியாக சென்னைக்கு அழைத்து, சென்னைக்கு அருகாமையில் உள்ள மாமல்லபுரத்திற்கு அழைத்து அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு விஜய் அவர்கள். அவங்களுக்கு பஸ் எல்லாம் புக் பண்ணி பஸ்ல கூப்பிட்டு வந்து ரூம் புக் பண்ணி தங்க வச்சு இன்னைக்கு நேர்ல பார்த்து அவங்களுக்கு காஃபி கொடுத்து அவங்களோட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நடிகர் விஜய் செய்திருக்கிற ஒவ்வொரு செயலையும் பார்த்தா கொஞ்சம் கூட மனிதநேயமே இல்லாமல், மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயலாகத்தான் எல்லாருக்குமே படும். தன்னால் கூட்டத்திற்கு வந்தவர்கள், தன்னை பார்க்க வந்தவர்கள், தன்னை பார்ப்பதற்கு ஓடி வந்தவர்கள், இதெல்லாம் அவருக்கே தெரியும். கண் எதிரில் விழுந்து சாகுறாங்க, குழந்தைங்க சாகுது. யாராக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும், ஒருவேளை ஹிட்லர் முசோலினி மாதிரி மிருகத்தனமா இருக்கிறவங்க வேணா பார்த்துட்டு போலாமே தவிர, மற்ற யாராக இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்க? இறங்கி ஓடி போய் குழந்தைய பார்த்திருப்பாங்க, இல்ல தூக்கியிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. உடனடி நடவடிக்கை செய்வது மனிதம். இந்த நடிகர் தன்னை பெரிய இமேஜ், கற்பனை உலகத்திலேயே அப்படியே மாயா உலகத்திலேயே வாழறது, தன்னை இன்னும் எல்லாரும் தொட்டு பார்க்கும்போதே அப்படியே உலகத்திலே தானா பெரிய ஆளுன்னு கற்பனை உலகத்துல நடிகர் விஜய் வாழ்கிற காரணத்தினால் திரும்பி கூட பார்க்காம அன்னைக்கு ஓடி வந்தது. எல்லாருமே ஒரே ரொம்ப வெறுப்பா போய் என்ன இப்படி ஒரு ஆளு அப்படின்னாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்? நடிகர் விஜயனுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் சொல்றது யாரு? கூட இருக்கிறது எல்லாமே பிஜேபி ஆட்கள். புஷி உட்பட, புஷி RSS, புஷி ஆனந்த் அவங்க பொதுச் செயலாளரு புதுச்சேரிக்காரரு. இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல பொதுச் செயலாளர் ஆள் கிடைக்கலையா? புஷி தான் கிடைச்சாராம் இவருக்கு. புஷி RSS தொடர்புல எப்பொழுதும் இருக்கிற ஒரு ஆளு. அந்த புஷியும் சரி, இந்த ஆதவும் சரி, இன்னும் இவரை சுத்தி இருக்கிற ஆட்களும் சரி, எல்லோருமே பாஜக RSS ஆட்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க நீங்க போனீங்கன்னா அவங்க அடிப்பாங்க, ஒரே தகராறு வரும், நீ ஓடிடுன்னு உடனே அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு காவல்துறை என்னை சொல்லிச்சு, நீ ஒரு கட்சி ஆரம்பிக்கிற, அப்படி காவல்துறையும் சொல்லாது. அப்படி சொல்லியிருந்தா கட்சி ஆரம்பிக்கிறவன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இறங்கி என்னை வேண்டுமென்றால் கைது செய், நான் என் மக்களோடு போகிறேன், அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறவர் தான் இது வரைக்கும் பார்த்திருக்காங்க உலகத்துல. உலகத்திலேயே இதுவரை விஜய் செய்தது போல யாருமே செய்தது கிடையாது. உள்ள ஊருக்கு போயிட்டு சுத்தமா வெளியில 20 நாட்கள் ஆள் அடையாளமே தெரியல. 3 நாள் தனி அறையில இருந்து வெளியிலேயே வரல. நீ என்ன பண்ண ஏது பண்ணலாம் நம்ம ஆராய்ச்சி செய்யறதுக்கு போல, அது நமக்கு பிடிக்கல. ஒரு நடிகர், அவ்வளவுதான். பொது வாழ்க்கைக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லாதவன் என்பதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்போ உடனே பணம், உடனே நான் காசு அனுப்பிட்டேன் பார்த்தீங்களா? மனதால் பார்க்க வேண்டியதை பணத்தால் பார்க்கிறார். அதை ஞாபகம் வச்சுங்க. மனசாட்சியோடு பார்க்க வேண்டியதை பணசாட்சியோடு பார்க்கிற மாதிரி பணம் கொடுத்துட்டேன். பணத்தை கூட நேர்ல போய் கொடுக்கறதுக்கு இல்லை. நீ தான் போகல, சரி நீ தான் போல, உன் கட்சியினுடைய நிர்வாகிகள் போனாங்களா? ஏன் போய் பார்த்துருக்க கூடாதா? ஒரு வீடா போயிருக்கூடாது? என்ன தப்பு? ஏன் மறைகிறீங்க? ஏன் ஓடுறீங்க? ஏன் குற்ற உணர்ச்சி? நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ ஒடியான்ட்டு உன் கட்சி தலைவர்களை அனுப்பியிருக்கலாம், நிர்வாகிகளை. அவனுங்களும் போல, அங்க யாருமே பார்க்கல. ஆனால் பணத்தை இதுல அனுப்புற, போஸ்டர்ல இதுல அனுப்புவாங்களாம், பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு உடனே அனுப்பிட்டாங்க. அதுல கூட இப்ப இவர் வர சொன்ன உடனே 30 குடும்பம் தான் வந்தது, மீதி குடும்பங்கள் வரல. 30 குடும்பம் தான் வந்தது. அவங்க வந்தவங்கள நாம இப்ப என்ன கேள்வி கேட்கிறோம்னா, இதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு. விஜய் செய்திருக்கிற ஒரு செயலுக்கும் அடிப்படையாக உள்நோக்கம் ஒண்ணு இருக்கு. அந்த உள்நோக்கம் என்னன்னா, அதை உருவாக்குறது பாரதிய ஜனதா, பாசிஸ்டுகள், புஷி ஆனந்த் போன்றவர்கள். எதுக்காக இதை நம்ம சொல்றோம்னா, காரணம் இல்லாம சொல்லல. இப்போ இது சம்பந்தமாக உடனடியாக மாநிலத்தினுடைய எங்களுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக உடனடியாக ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு மறுநாளே அனுப்பினாங்க. டைரக்டா போய் விசாரிக்க பாருங்க. அதே போல உயர் நீதிமன்றம்
உயர் நீதிமன்றம் ஒரு சிறப்பு குழுவையும் அமைச்சது. இதெல்லாம் அமைத்ததற்கு பிறகு இந்த அமைச்சருக்கு இந்த குழுவெல்லாம் அமைச்சிருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல உச்ச நீதிமன்றத்திற்கு போனது யார்? புஷி. உச்ச நீதிமன்றம் போய் என்ன நடந்தது? இந்த சிறப்பு புலனாய்வு குழு உயர் நீதிமன்றம் போட்டதை சிபிஐக்கு மாத்திடுச்சு. சிபிஐ என்கொயரி போட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாக் பண்றாங்க. அந்த சிபிஐனுடைய நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த சிபிஐ விசாரிச்சாங்க. இவங்க இருக்கிற ஆதாரங்களையும் வாங்கினாங்க. வாங்கிட்டு ஒரு எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், ஒரு எஃப்ஐஆர் வருது. அந்த எஃப்ஐஆர்ல A1 யார் தெரியுமா? இந்த விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். அந்த மாவட்ட செயலாளர் பேர் என்ன? விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பேர் என்ன? அவர் தான் இதுல A1 மிஸ்டர் மதியழகன். மதியழகன் A1, அப்புறம் புஷி, அதுக்கப்புறம் ஆதவ், இன்னும் 2-3 பேர். இந்த நிர்வாகிகள் எல்லாம் அதுல போட்டிருக்காங்க. நீ என்ன பண்ணிருக்கலாம் விஜய்? ஒன்னால செத்து போனவங்க வீட்டுக்கும் போல, அவங்க கண்ணீரை இல்ல துடைக்கவும் சார், போல. இது எல்லாம் நடந்து முடிஞ்சது. விசாரணை சிபிஐக்கு போயிடுச்சு. விஜய் அவர்கள் ஏன் அங்க போக முடியலன்றதையும் சொல்லிட்டாரு. அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம். ஏன் தேவைன்ட்டுதான் அவருடைய சொந்த செலவோட 20 லட்சத்தை அக்கௌண்ட்ல போட்டாரு. ஏற்கனவே அக்கௌண்ட்ல போட்டாலும் அதோட இது முடிஞ்சிருச்சுன்னு பார்க்காம இன்னைக்கு எல்லாரையும் பக்குவமா அழைச்சிட்டு வந்து சென்னையில பார்த்து மீட் பண்ணி ஆறுதல் சொல்றாரு. மீண்டும் எதுவும் அந்த யாருக்கும் இடையூறு கொடுக்க கூடாது, இடைஞ்சல் கொடுங்க. அந்த நல்ல மனசு உங்களுக்கு தெரியலையா? இதுக்கு பேர் நல்ல மனசா? இதுக்கு பேர் நல்ல மனசா? எதுவாக இருந்தாலும் எனக்காக இருந்தவர்களை நான் போய் பார்க்க வேணாம்? போய் அவன் ஊருக்கு போறதுல யாரு உன்னை என்ன செஞ்சிட போறாங்க? என்ன நடந்துட போகுது? உனக்குன்னு உயிரை கொடுக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, நீதானே அவங்கள பெரிய இதா நினைக்கிற. அந்த ரசிகர்கள் கூட்டம் உனக்கு பாதுகாப்பாக வராதா? அதை உலகத்துக்கு காட்ட வேண்டிய ஒரு வாய்ப்பு உனக்கு உண்டு இல்ல? உன்னுடைய ரசிக பட்டாளத்தோடு போய் நீ பார்த்திருக்கலாம், ஆறுதல் சொல்லியிருக்கலாம், ஊருக்கு போயிருக்கலாம். 27 நாள் 25 நாள் கழிச்சு இப்ப வரவழைச்சாராம், இப்ப பேசுறாராம், இப்ப சொல்றாராம். நான் எதுக்காக தொடருமா? இப்பொழுது வரவழைத்ததிலும் கூட ஒரு உள்நோக்கம் இருக்குது. நான் சொன்ன பாருங்க, சிபிஐல எஃப்ஐஆர் போட்டிருக்கான்ல, A1 மதியழகன், A2 புஷி போட்டிருக்கான்னு சொன்னல, அக்யூஸ்டுல அவர் அரெஸ்ட் கூட மதியழகன் பண்ணியிருக்காங்களே. எதுக்காக இதை சொன்ன தெரியுமா? இன்றைக்கு அழைத்தவர்களை நீ உண்மையானவனாக இருந்தா, நீ சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருந்தா, ரைட், நடிகர் விஜய் நீங்க சொன்ன மாதிரி போனாலும் அப்படியே 2 கோடி பேர் சேர்ந்து அப்படியே 3 கோடி பேர் செத்துருவாங்க. அப்படியே பற்றுவாங்க. ஒண்ணும் கிடையாது. 4 தடவை போயிட்டு வந்தா அப்புறம் 5ஆவது தடவை போகும்போது யாரும் வேடிக்கை பார்க்க வர மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இது ஒரு நடிகனுடைய கவர்ச்சி, அவ்வளவுதான். நான் எதுக்காக இதை சொல்றேன்? சாதாரணமாக சொல்லல. இந்த எஃப்ஐஆர் போட்டு இவங்க மேல இருக்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பமாக தனியாக பார்க்கறிய 50 அறைகள் நீ போட்டிருக்க. 50 அறைகள், 50 அறைகள்ல தங்க வச்சிருக்க. ஒரு குடும்பத்தை என்ன இப்ப எல்லாரையும் உட்கார வச்சு மேரிமா அப்படின்னு ஒரு கண்ணீர் விட்டு ஒரு ஆறுதல் சொல்லி அவங்க கிட்ட பேசுறதா இருந்தா நீங்க சொன்ன மாதிரி நல்ல மனசுக்காரனுக்கு அது அடையாளம். ஆனால் தனித்தனியாக அழைத்து தனித்தனியாக பேசுற என்ன அர்த்தம்? இதுலதான் நீங்க என்ன கவனிக்கணும்னா, இந்த சிபிஐ வழக்கில் சாட்சியங்களை பிறல் சாட்சியாக மாற்றுவது, ஆஸ்திரேலாக மாற்றுவது. பிறல் சாட்சினா சாட்சியத்தை கெடுப்பது. இப்ப உள்ள கூப்பிட்டு நாளைக்கு உங்களுக்கு சம்மன் வரும், நீங்க சாட்சி சொல்லும் போது இப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் இந்த சந்தேகம் நமக்கு வருதுன்னா, நீ வெளிப்படையா எல்லாத்தையும் பேசுறது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனால் தனித்தனியா கூப்பிட்டு பேசுன எப்பொழுதுமே எந்த வழக்காக இருந்தாலும் நீதிமன்றத்திலே பணியாற்றுபவர்களுக்கு தெரியும், காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு தெரியும், எங்களை போன்ற வழக்கறிஞர்களுக்கும் தெரியும். ஆஸ்ட்ரேல் பண்றதுக்கு, பிறல் சாட்சி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பையே எப்பொழுதும் யாரும் செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஆனால் இவர் அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டார். அதனாலதான் இன்னைக்கு மாமல்லபுரத்துல கூப்பிட்டு பேசியிருக்காரு தவிர அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா அவரை அவங்க வேதனையை தொலைச்சிட்டாருன்னு தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க. 20-25 நாட்கள் ஆளே வெளியில வீட்டை விட்டே வெளில வராத இன்னொன்னு பாக்கணும்னா, அந்த குடும்பங்களுக்கு பெருசா கோபமும் இருக்கிற மாதிரி தெரியலையே விஜய் மேல. இது ஒரு எதிர்பாராத நடந்த ஒரு துயர சம்பவம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. யாரும் விஜய் மேல தனிப்பட்ட முறையில கோபத்தையோ வன்மத்தையோ காட்டுற மாதிரி தெரியல. ஈவன் விஜய் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அரசியல்ல அவர் இன்னும் பெரிய நம்பிக்கை வரணும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்னு ஊடகங்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு மாயை கருத்து. அந்த கற்பனை கருத்து உங்களை போல யூகவாதிகளுக்கும் ஊடகங்களுக்கும் எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கு. இப்ப எல்லாரும் அதை நம்ம பெருசா பேசலாம்.
உண்மை அதல்ல. பாதிக்கப்பட்டு ரத்தம் வழிந்தவர்களுக்கு தெரியும். விஜய் என்ற ஒரு நடிகன், அந்த நடிகனுக்காக என் புள்ள செத்தா போனா போதே, என் குடும்பம் செத்தா போனா போதே, நான் அத பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற வெறித்தனமும், மடத்தனமும், மூடத்தனமும் எல்லார்கிட்டயும் இருந்துராது. அ எதுக்காக அத சொல்றோம்னா, சரி நடந்தது நடந்து போச்சு. பணத்த குடுக்குறேன்னும்போது நம்ம குடும்பத்துக்காவது அத பயன்படுத்திக்குவோம். அப்படின்னு கூட காச வாங்குறது, பணத்த வாங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் மனதில விஜயின் மீது மிகப்பெரிய கடுப்பும், கடுமையும் இருக்கு என்பத பல வகையில, பல ரூபங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா, அதுக்கு பிறகு அவருடைய கருத்துக்கள் வெளியிடும்போது. ஆனா, வேண்டுமென்றே திட்டம் போட்டு, சில பேர்ட்ட போயி யாராவது சொல்லுவாங்களா? மனசாட்சி இருக்கா? என் குழந்தை தான் இறந்து போச்சு. ஆனா, குழந்தை இருந்தாலும் இது என்ன பண்றது? விதி முடிஞ்சு போச்சு. நாங்க விஜய பார்த்துட்டோம். அப்படின்னு சொன்னதாக டயலாக் மாரி பேச வச்சு. இது முழுக்கவே சினிமா ஒரு திரைப்படம் போல. இப்ப விஜயினுடைய ஜனநாயகம்னு ஒரு படம் வரப்போகுது. ஜனநாயக கவலமா என்னமோ. அந்த ஜனநாயகன் படத்துக்கு அந்த கரூர் காட்சிகள்லாம் எடுக்கப்பட்டு சேர்க்கப்பட்டதுன்னு அப்பவே எல்லாரும் சொன்னாங்க. இன்னொன்னு கரூருக்கு நீ போற, உன்னுடைய பஸ்ஸு, உன்னுடைய ஆர்ப்பாட்டம், ஆடம்பரமான அந்த வாகனத்துல உள்ள கேமராக்களை பதிவு வச்சிருந்தியா? அதனுடைய அந்த வீடியோ காட்சிகள சிபிஐ கேட்டிருக்கான். நீ குடுத்தாகணும். தனிநபர் விசாரணையும் கேட்டிருக்காங்க. நீ குடுத்தாகணும். ஆனா இதுவரைக்கும் குடுக்கல. இதெல்லாம் நமக்கு சந்தேகத்த உண்டாக்குது. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இப்ப விஜய் மேல வந்து பத்திரிகையிலயும், ஊடகங்களையும் வந்தத பார்த்து நம்ம சொல்லணும். நமக்கு அவர் மேல ஒண்ணும் நமக்கு தவறான ஒரு அவரு ஒரு ஆக்டர், நடிகர். அதே நேரத்தில் யாருடைய கண்களிலும் கண்ணீர் வந்தால் அதை துடைக்கிற மனசு வேணும். அது நீண்ட காலம் ஆனாலும் ஆகும். நான் தான் காசு குடுத்துட்டேனே. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் நானு. 20,00,000 தூக்கி போட்டாச்சு போயா! அதுக்கு மேல என்ன? ஆமா பெருசா 20,00,000 நீ சம்பாரிச்சுருவியா? இப்படின்னு இந்த டயலாக் பேசுறதெல்லாம் சினிமாவுல வேணா நல்லா இருக்குமே தவிர, மனசாட்சி உள்ள அவங்க ரசிகர்கள் அந்த தம்பிகள் கூட, அவங்க தனியா பேசிட்டாங்கன்னா, "தப்புடா நம்ம ஆள் செஞ்சது. நீ உடனே வந்திருக்கணும், பார்த்திருக்கணும், ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கணும். அவர் பாட்டுக்கு போயிட்டாரு." அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் உலகம் எல்லாம் கண்டித்தது. எல்லாருமே இனிமே வேற வழியே இல்லன்ன உடனே, "பாருங்க, பாருங்க நான் பணம் குடுக்குறேன்னு 20,00,000 குடுத்தேன்." அதைக் கூட உலகத்துக்காக குடுத்தியே தவிர, உன்னுடைய மனசாட்சிக்காக நீ குடுக்கலன்றதுக்காக சொல்றேன். இப்ப சாட்சிய கலைக்கிறதுக்கு வர சொல்ட்ட. அடுத்ததாக உன் மேல எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவும் பேசிட்ட. இப்ப ரூ. 20,00,000 பணமும் குடுத்திருக்கிறேன்ட்ட. அதுக்கும் கூட 30 குடும்பம் தான் வந்தது. மீதி குடும்பம் வரல. ஆக நீங்க கேட்ட மாரி எல்லாரும் அவர ஏத்துக்கிட்டாங்கன்னு இல்ல. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், சில பேரிடமிருந்து நீங்கள் பேட்டி எடுத்திருக்கலாமே தவிர, கரூர் மக்களை இப்ப பல பேர் சொல்றாங்கல்ல கரூர்ல, விஜய் மன்றத்துல இருந்தவரே சொல்வாரு. கரூர்ல வந்து அவரு நிக்கட்டும். நின்னு பார்க்கட்டும் கரூர்ல. என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னா சவால் விடுறாங்க. விஜய் இப்ப என்ன பண்ணலாம்? நான் கரூரில் தான் தேர்தலில் இருப்பேன். சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டாரு. ஏன்னா, அவருடைய நிலை அவருக்கு புரியும். அதுக்காக சொல்றோம். ம். இல்ல இன்னொன்னு, இந்த மாரியான சூழ்நிலையில இப்ப தேர்தல் வேற விரைவில் வரப்போகுது. தாவேகா அதிமுகவுடன் கூட்டணியில் இணையப் போவதாக சொல்றாங்க. அ அது மாரி யூகங்கள்லாம் பரவி வருது. ஒருவேள அது நடக்கவும் வாய்ப்பு இருக்கலாம். அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கு. தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளும் களத்தில் இறங்கி போட்டியிடுகின்ற நிலைகள். ஜனநாயக முறைப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது 75 ஆண்டுகள் இருக்கிற இயக்கம். 57ஆம் ஆண்டிலிருந்து தேர்தல்களிலே பங்கேற்கிற இயக்கம். வென்றாலும் சரி, வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் சரி, நன்றாக இருக்கக்கூடிய கொள்கைகளைக் கொண்டு திராவிட மாடல் அரச அமைச்சிருக்கார் நம்ம முதல்வர். எதுக்காக இத சொல்றோம்னா, இதெல்லாம் அனுபவத்தின் மூலமாகவும், வழிமுறைகளின் மூலமாகவும் தெரிய வரும். இன்னும் விஜய்க்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. அவரு எங்கேயோ சினிமா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு திடீர்னு வந்துட்டார். எதுக்காக அத சொல்றோம்னா, கூட்டணி. திமுக தான் என்னுடைய ஒரே எதிரி. திமுகவை எதிர்ப்போம் வாருங்கள் அப்படின்ட்டு பிஜேபி, அதிமுக. அதிமுகவே இப்ப 4ஆ உடைஞ்சுகிட்டு, உன்ன நான் ஒத்துக்க மாட்டேன். நீ இத ஒத்துக்க மாட்ட. அவன் அத ஒத்துக்க மாட்டேன். ஒருத்தர் புடிச்சு இழுத்துக்கின்னு கிடக்குறாங்க. இதுக்கு நடுவுல எடப்பாடி ஒரு இடத்துல தூக்கி வச்சுக்கின்னு, தினசரி ஒரு பொய்ய பேசுறது எடப்பாடியோட வேலை. அதுக்கு பேசிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி விமர்சனம் பண்ணி அதிமுகவெல்லாம் மற்ற தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அது. அதே நேரத்துல விஜயினுடைய கூட்டத்தை பயன்படுத்தணும். இதுதான் முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கணும். விஜய்க்கு ரசிகர்கள் கூட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த ரசிகர்கள் கூட்டத்த பயன்படுத்தணும்னு யார் ஆசைப்படுறான்னு தெரியுமா? பாஜக. பாரதிய ஜனதா.
ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போய் அதானியை சந்தித்து விட்டது, அமித்ஷாவை சந்தித்து விட்டு வர்றது என்ன? என்ன வேலை? இவர்களுடைய உறவுகள் என்ன? இந்த உறவுகளினுடைய வெளிப்பாடு என்ன? நடிகர் விஜய்க்கு இருக்கிற கூட்டம், அந்த ரசிகர்கள் கூட்டம், அந்த ரசிகர்கள் கூட்டத்தை, ஏன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல வேலை செய்யறதுக்கு ஆளே கிடையாது. பிஜேபி தனியாக எங்கேயாவது நின்னா எல்லா இடத்துலயும் டெபாசிட்டை விட்டு 100 ஓட்டு 200 ஓட்டு கூட வாங்கும். அது தமிழுக்கு விரோதி, தமிழர்களுக்கு விரோதின்னு உலகமே அறிஞ்ச ஒண்ணு. அந்த கட்சி தனக்கு வேலை செய்யறதுக்கு விஜய் ரசிகர்களை எப்படியாவது தம் பக்கம் இழுத்துடணும். விஜயை கொண்டாந்து மேடையில் உட்கார வச்சுக்கிட்டா விஜய் ரசிகர்கள் மூலமாக நாங்க ஓட்டு வேட்டையாடுவோம். அதுல எங்களுக்கு தேவை ஒரு 20 எம்எல்ஏ, ஒரு 25 எம்எல்ஏ தமிழ்நாட்டுல நாங்க வரணும். யாரு? காவி. யாரு? மிஸ்டர் மோடி அண்ட் அமித்ஷா கூட்டம். 20, 25 எம்எல்ஏ உள்ள போயிடணும். ஆட்சி வந்து திமுக ஆட்சி தான். யூனியன் கவர்மெண்ட் வந்து தனியாக விசாரணை பண்ணியதிலும், பிஜேபி வந்து தனி நபர்களை வைத்து, நிறுவனங்களை வைத்துக் கொண்டு கணிப்பு நடத்தியதையும், முதலமைச்சராக அவர்தான் வருவார், அவருக்கு முழு செல்வாக்கு இருக்குன்னு எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியை பற்றி அவர்களுக்கு முடிவு வந்துடுச்சு. அதனால என்ன நினைக்கிறான், இனிமேல் தமிழ்நாட்டில் அதுக்கு அடுத்த தேர்தல் என்பதிலே எல்லாம் திமுகவிற்கு நேரடி எதிர்ப்பாக பாரதிய ஜனதா தான், வேற கட்சி கிடையாது. அப்படி ஒரு எதிர்க்கட்சியாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும். எதிர்காலத்துல நம்ம வேறு வழிகள் பார்க்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு பயன்படுத்த விஜயை பார்த்துக்கிட்டு இருக்காரு. விஜய்கிட்ட என்ன சொல்லியிருக்காருங்க, துணை முதல்வர் பதவி உனக்கு கொடுக்குறோம்ப்பா. இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் திமுகவை எதிர்க்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு நடிகர் விஜய் எப்படி ஈல்ட் ஆக போறாருன்னு நமக்கு தெரியாது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.